ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் வருகின்ற 14/4/2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள். சித்திரை மாதம் தொடங்கிறது. சித்திரை முதல் பங்குனி மாதம் வரையே தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வருடம் விசுவா வசு என்ற பெயரிலே அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதுக்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன் தான் சொல்ல போகிறோம். இது ஒரு நல்ல ஆண்டாக விளங்கப் போகிறது. எல்லோருக்கும் ஒற்றுமை, எல்லோருடையுமே அன்பு, பாசம், பரிவு, நற்குணங்கள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையிலே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் கடந்து சென்று விட்டது. அந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்களானால் நிறைய போட்டி, பொறாமை, ஒருவர் பற்றி ஒரு விமர்சனம் செய்வது, வழக்குகள் தொடுப்பது, பேசினாலே வழக்கு, போராட்டம் செய்தால் வழக்கு, நின்றால் வழக்கு, நடந்தால் வழக்கு, இப்படி எல்லாமே வழக்குகள் ஏற்பட்டு பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகள் மக்கள் சந்தித்தனர். அந்த குரோதி வருடம் முடிந்துவிட்டது. இப்போது விசுவாவசு வருடம் பிறக்கப் போகிறது. இந்த வருடத்திலே அதெல்லாம் மறந்து எல்லோருடையுமே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம். முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா மதமும் நம் சம்மதம் தான். எல்லா மதமும் ஒன்று, எல்லா தெய்வமும் ஒன்று. எப்படி இந்து மதத்திலே பல்வேறு பெயர்களிலே தெய்வங்கள் விளங்குகிறதோ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. சில தெய்வங்கள் இப்போ உலகிலே அவதார புருஷர்களை பிறந்து எல்லோருக்கும் அருள் செய்து மறைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுதான் உண்மையான விஷயம். அதன்படி பார்த்து இந்த வருடம் எல்லோரும் அன்பாக, ஆதரவாக, பரிவாக, பாசமாக இருக்க வேண்டும். இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார். எப்பொழுதுமே சித்திரை மாதத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார் என்பது உண்மையான விஷயம். அப்போது அந்த சூரியன் உச்சம் பெற்று விளங்குகிறார். மேஷத்திலே சூரியன் உச்சம். அடுத்ததாக ரிஷபத்திலே குரு பகவான் இருக்கிறார். கடகத்திலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று விளங்குகிறார். அடுத்ததாக கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். அதன் பிறகு துலா ராசியிலே சந்திரன் இருந்து வருகிறார். அதன் பிறகு மீன ராசியிலே சனி, ராகு, சுக்கிரன், புதன், இவ்வாறாக இந்த கிரகங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே ஈர்க்கப்படுகிறது. அதற்குண்டான பலன்கள் பொது பலன் தான் இப்போ சொல்லுவதற்கு. அந்த பொது பலன் பார்க்கும்பொழுது சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியில் இருப்பதாலும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் காணப்படும். நிர்வாகத்திறமை வெளிப்படும். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள். யாரை கண்டும் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள். மக்கள் எல்லோரும் தைரியத்தோடு நிற்பார்கள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கு நிலவும். குரு ரிஷபத்தில் இருப்பதால் பணவரவுகள் வந்து சேரும். நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும். எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கப் போகிறீர்கள். இருந்தாலும் கடகத்திலே செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறார் அல்லவா? அப்பொழுது செவ்வாய் சக்தி எழுந்திருக்கும் போது செவ்வாய்க்கு காரகத்துவமான வீடு, மனைன்றது பூமி கூட சொல்லலாம். அந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயம், தீயால் ஏற்படும் தொழில்கள், அது மூலியமாக நடத்தக்கூடிய வியாபாரங்கள், இதெல்லாமே சற்று வீழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது. விலை குறைவாக இருக்கும். அப்பொழுது இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சொல்லப்படும். அடுத்ததாக கண்ணியிலே கேது இருந்து கல்வியில் வளர்ச்சியை கொடுப்பார். புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும். அதன்படி மாணவ மாணவிகள் எல்லாம் பயன்பெற்று விளங்கப் போகிறார்கள். அடுத்ததாக துலாத்திலே சந்திரன் இருக்கிறார். துளாராசியிலே சந்திரன் இருக்கும்போது பெண்களுக்கான கை ஓங்கியிருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு அப்புறம் பெண்கள், குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் திறந்து விளங்கும். அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. அடுத்ததாக மீனத்திலே சனி பகவான் பயிற்சியாகி இருக்கிறார். கூட ராகுவுடன் இருக்கிறார். சுக்கிரன், புதனும் இருக்கிறார்கள். அப்பொழுது சனியுடன் ராகு சேர்ந்திருக்கிறபடியால் பல்வேறு விஷயங்களுக்கு தடைகள், தாமதங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா ஒரு தடை ஏற்பட்டு, தாமதம் ஏற்பட்டு தான் முடிவுக்கு வரும். அது அந்த கிரகத்துடைய சேர்க்கையினுடைய ஆதிபத்தியமாக விளங்கப்படுகிறது. இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் புதன் நீசம் பெற்றும் நீச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. நீச பங்க ராஜயோகம் ஏற்படுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது புதனும் சுக்கிரன் சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்குறாங்க. புதனும் சுக்கிரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறதுனால புதனுக்கு உண்டான ராசிகளான மிதனம், கன்னி, சுக்கிரனுக்கு உண்டான ராசிகளான ரிஷபம், துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுமே நல்ல பலனை அனுபவிக்கப் போகிறார்கள். ஏன்னா அந்த நீசபங்க ராஜயோகம் அவங்களுக்கு ரொம்ப உரியதாக இருக்குது. எல்லோருக்குமே அந்த பலன் கிடைக்கும். இருந்தாலும் குறிப்பாக இந்த 4 ராசிகளுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. இதுவாறு இந்த பொது பலன்கள் இருந்து வருகிறது. இது இல்லாமல் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். யாருக்கும் ஆகும் எதுக்காகவும் போய் கேள்வி கேட்க மாட்டார்கள். நமக்கு நாமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து. அந்நிய இனத்தவர்கள், அந்நிய மதத்தவர்கள் அன்பு பாராட்டி வருவார்கள். ஒருவருக்கு உதவி செய்து கொள்வார்கள். இதெல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டத்திலே நடக்கும். பொதுவாகவே இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும்.
அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீர்களானால் தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள். ஏனென்றால் சனி பகவான் மீனராசியிலே இருப்பதால், குருவோட வீட்டில் இருப்பதால் அந்த சனி பகவான் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர். அப்போது குரு போதனை செய்பவர். அப்போது குரு நல்ல கிரகம் தான், சுப கிரகம். அப்போ நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். தீய வழியில் போகாமல் இருந்தாலும், கெட்ட பழக்கத்தில் ஏற்படாலும், தீய ஒரு செயற்கை ஏற்படாமல் இருந்தால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்பீங்கன்னு சொல்லி விருச்சிக ராசி நேயர்களே 12 ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்லிட்டு வரும். அந்த வகையில் இப்போ விருச்சிக ராசிக்காரங்க சொல்லி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்க. அது இப்போ விலகிடுச்சு. உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் போயிட்டார். அந்த 5ஆம் இடத்துலேயே சனி, ராகு, சுக்கிரன், புதன் இவங்களாமே இருக்காங்க. ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அவர் நன்மை தான் செஞ்சுட்டுருக்கார். அதே மாதிரி 9ஆம் இடத்துல செவ்வாய் நீசமாக இருக்கார். 11ஆம் இடத்துல கேது இருக்கார். 12ஆம் இடத்துல சந்திரன். இப்படி தான் இந்த கிரக நிலைகள் உங்கள் தமிழ் புத்தாண்டு தினத்தில் இருக்கிறது. அப்போ என்னென்ன பலன்கள் ஏற்படும்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. இதனால் வைக்கப்பட்ட கஷ்டங்கள்லாம் விளைக்கிறோம். வீட்டில் இருந்த பிரச்சனை, வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகிருக்கும், அதெல்லாமே சரியாயிடும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, வீட்டுக்குள்ளே குடி வந்துடுவீங்க. சில வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு அந்த வீட்டை விட்டு எப்படா கிளம்புதுன்னு இருப்பீங்க வாடகை வீட்டில். அதுலேருந்து மீறி நல்ல வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு போயிடுவீங்க. அங்கே போனோன்னே நல்லது நடக்கும். இந்த மாதிரிலாம் நடக்க போகுது. நினைத்த எண்ணங்கள் பலிதமாகும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரி நடக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல அந்த சுக்கிரனும் புதனும் நீசபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதனுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். நஷ்டங்கள் குறைஞ்சிரும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். இது மாதிரி நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா மனைவி வகையில் அவங்க வழி உறவு எல்லாமே பலப்படும். அவங்க உதவி கிடைக்கும். இது மாதிரி நடக்கும். இது வரைக்கும் விலகி இருந்த நட்புகள் உறவுகள் எல்லாமே விரும்பி வந்து சேருவாங்க. அதுவே பெரிய விஷயம் தானே. அதனால் உங்களுக்கு தைரியம் கூடும். எல்லாமே செய்யலாம், அது பண்ணலாம், நம்மளுக்கும் எதிர்காலம் உண்டு அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு. இது மாதிரி நடக்க போகுது. அது இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் தானே, அவர் 2-3 மாதங்களுக்கு நீசமாக தான் இருப்பார். அப்போது சக்தி இழந்திருக்கார். அதுக்கப்புறம் நல்லாயிடும். அதுக்கப்புறம் நல்ல விஷயம் நடக்கும். தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், துணிச்சல் வந்துடும், எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் வந்துடும், எல்லாமே வந்துடும். அப்போ நீங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து 3 மாத 4 மாத காலங்கள் முருகர் வழிபட்டு வரணும். முருகர் வழிபடனா வேல் வழிபடலாம், கந்த சஷ்டி கவரம் படிக்கலாம், சஷ்டியில் கிருத்திகைலாம் வழிபட்டு வரலாம். முருகருடைய ஸ்லோகங்கள், அவருடைய மந்திரங்கள் இது மாதிரிலாம் சொல்லிட்டு வரலாம். எதுவுமே தெரியலாம் முருகா சொல்லலாம், அவ்வளோதான். இது மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தீங்கனாலே உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் கொண்டான அதிதேவதன முருகர் அருள் கிடைத்து உங்களுக்கு பல வகையிலும் ஏற்றப்படப்படும். அடுத்து வர காலகட்டங்கள் நல்லா வந்துடும். ஒரு 5-6 மாதங்களுக்கு அப்புறம் நல்ல நிலைமை உங்களுக்கு மாறிடும், நல்லா வந்துடும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கும் திறமை வந்துடும். அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. போய் மாட்டிக்க மாட்டீங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் மாட்டின்னு இருப்பீங்க, முழிப்பீங்க, எப்படி வரதுன்னு நினைப்பீங்க. அதெல்லாமே மாறிடும். இப்போ செயல்திறன் அதிகரிக்கும். ஒரு வேலை கொடுத்தா முடிச்சு கொடுத்துருவீங்க. அது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா எதிரிகள் தொல்லை யாரவே ஒழிஞ்சிடும். நிறைய எதிர்ப்பு இருந்திருக்கும், அதெல்லாமே ஒழிஞ்சிடும். போட்டி பந்தயங்களை கலந்து வெற்றி பெறுவீங்க, அதெல்லாமே நடக்கும். அரசியல்வாதி பார்த்திங்கனாக்கா யோசனை பண்ணி அதை பிளான் பண்ணி திட்டம் போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். இழந்த பதவி, இழந்த பொறுப்புகள், இழந்த செல்வாக்கு எல்லாமே மீட்டு எடுத்துருவீங்க. அது அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக இருந்தாலும் சரி, அதில் வந்துடுவீங்க, நல்லா வந்துடுவீங்க.
மாணவர்கள் பார்த்திங்கனாக்கா 6 மாத காலத்துக்கு அப்புறம் நல்ல படிப்பு வசதிகள் எல்லாமே பெருகிடும், நல்ல முன்னேற்றம் இருக்கும், அதில் கவனம் போகும் நல்லா. அது வரைக்கும் கொஞ்சம் மந்த புக்தியாகவோ விளையாட்டுத்தனமாகவோ இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே சொல்லணும், அவங்களே அவங்களுடைய நிலையை நினச்சி முன்னுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குண்டான நேரமும் வந்து சேரும். அது நம்ம விருச்சிக ராசி பெண்களுக்கு பார்த்திங்கனாலே ஏதோ ஒரு சோகம் மனசில் குடிக்கொண்டிருக்கும். எதுவுமே நடக்கலையே, எதுவுமே போலையே அப்படின்ட்டு. அதெல்லாமே இனிமேல் சரியாயிடும். அடுத்து ஒரு 3 மாதங்களுக்கு அப்புறம் நல்லாயிடும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும், நினச்ச இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, நம்ம குடும்பத்தோடு அங்கே போலியே இங்கே போலியே நினச்சிருப்பீங்க, அதெல்லாமே நடந்துடும். ரொம்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு. அது இல்லாமல் விருச்சிக ராசியில் பிறந்த விவசாயிகள்லாம் பார்த்திங்கனாக்கா கடுமையாக உழைக்க வேண்டி வரும். நேரங்காலம் பார்க்காம உழைக்கும், வேர்வை சிந்தி உழைக்கணும், இப்படிலாம் உழைக்கணும், அப்போ தான் முன்னேற்றமாகும். நீங்களும் அந்த பிளான் பண்ணி செயல் திட்டம் வகுத்து எந்த பயிரை விவசாயம் பண்ணால் நம்மளுக்கு நல்ல லாபம் வரும்னு சொல்லி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக லாபம் வந்துடும், நீங்களும் முன்னேற்றமாக இருந்துருங்க. எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு, அதுதான் சொல்லிட்டு வரேன். அது இல்லாமல் இந்த செவ்வாய் ராசியாதிபதி செவ்வாய் சந்த கடகத்தில் நீசமாக இருக்கனால அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமாக நீங்கள் உங்களுக்கு சொல்லப்படுது. பெரும்பாலும் அம்மன் கோயில்களில் முருகர் வழிபடலாம், முருகர் கோயில்களில் அம்மன் வழிபடலாம், இல்லைனா 2 கோயில்களுமே போயிட்டு வரலாம். அம்மன் கோயிலும் முருகர் கோயில் 2த்தும் போயிட்டு வரணும். இது மாதிரிலாம் போயிட்டுங்க ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனத்தோடு அந்த பயணங்கள் இருக்கணும் உங்களுக்கு. பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால அந்த கவனங்கள் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கு. அது இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பார்க்கும்போது உறவுகள் மூலிமா ஒரு மனக்கசப்பு வரும், ஒரு கொடுக்கல் வாங்கலையோ ஒரு சொல்லி வாக்கு தவறினையோ அதில் பிரச்சனை வரும். அது வந்து நீங்கிடும், தற்காலிகமானது தான். அது ஒரு 5-6 மாதம் தான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். இதெல்லாம் முன்னாடி வரக்கூடிய சொல்கிறதுனால நீங்கள் கவனமாக இருந்து அதுலேருந்து தப்பிச்சு வரணுதுக்காக தான் சொல்லிட்டு வரேன். அப்படியே மாட்டிக்கிட்டால் கூட நான் சொல்கிறக்கூடிய இறை பரிகாரங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியை செவ்வாய் தான். செவ்வாயாக இருக்கும்போது முருகப்பெருமான் தான் வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கார். 6 படை வீடு முருகரும் போயிட்டு வரலாம். அங்கே போக முடியாதவர்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்குள்ள முருகர் கோயில், தனியாக முருகர் கோயிலும் இருக்கும், பல கோயிலில் சன்னதி பெற்ற முருகர் இருப்பார். எது எப்படி இருந்தாலும் அந்த 6 எண்ணிக்கையில் வர மாதிரி 6 முருகரை ஒரே நாளில் தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம். அல்லது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு முருகரை தரிசனம் பண்ணலாம். 6 படி வீடு போய் தான் வரணும்னு அவசியம் இல்லை, வீட்டுக்கு அருகாமைக்குள்ளே போயிட்டு வரலாம். இதெல்லாமே சூட்சமான பரிகாரம் தான், கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. எப்படி மாங்கனிக்காக விநாயகர் சிவனையும் சக்தியும் சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை பெற்றாரோ, முருகர் உலக பூரா சுற்றி வந்தும் பெற முடியல அவரால். அதே மாதிரி தான் இந்த பரிகாரத்துக்கு சொல்லியிருக்கேன். அங்கே தான் போகணும் இங்கே தான் போகணுன்னு அப்படிலாம் இல்லை. எல்லா இடத்துலையுமே இறையருள் இருக்கும், எங்கும் நிறைந்துள்ளது இறைசக்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அப்படி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும். தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு தேவை மாத்திரை மருந்து கொடுக்கறது, அவங்களுக்கு உதவி கால்னா உதவி பண்ணுறது, கை காட்டி விடுறது, இது மாதிரிலாம் செய்யலாம். நீண்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க அவங்களுக்கு எல்லாமே உதவி பண்ணிட்டு வரலாம். அது ரொம்ப பெரிய விசேஷம். உங்களால் முடிஞ்சே பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் பல பேரோடு சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி மாதிரி தான் பண்ணிட்டு வராங்க எல்லாமே. எந்த உதவியாக இருந்தாலும் எல்லாம் ஷேர் பண்ணி தான் செய்கிறாங்க. உதாரணம் சொல்லணும்னா இப்போ நிறைய குரூப்லாம் வந்திருக்கு. வேலை செஞ்சவங்களாம் ஒரு குரூப் வச்சுருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப் வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க சேர்ந்த ஒரு குரூப் வச்சுருக்காங்க. இது மாதிரி அந்த குரூப்லேயே என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் கஷ்டமாக இருந்தால் குரூப்லேயே போடுவாங்க, போட்டு அதிலேயே நடக்குது. நானே கண்ணில் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட் இப்போ ஜிபேலாம் வந்துடுது, நிறைய வசதிகள் அதில் போயிடுது. இல்லை நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் போட சொல்லுவாங்க, போட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் பணம்லாம் போய் சேர்ந்துடும்.
இது வந்து ஒரு பிச்சைன்னு எடுத்துக்கக்கூடாது, கௌரவ பிச்சையாக தான் கருதணும். இது வந்து மனிதாபிமானத்தில் செய்யக்கூடிய உதவிகள் தான். இன்றைக்கி இவரு கஷ்டப்படலாம், நாளைக்கு நீங்களே கஷ்டப்படலாம். வாழ்க்கைன்றது ஏற்றம் இருக்கும் உள்ளது தான் வாழ்க்கை. அதனால் இப்படிலாம் குரூப் மூலிமா கூட சேர்ந்து உதவி பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ அந்த வகையில் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு பெரும்பாலும் இனிமேல் நன்மை தான் செய்ய போகுது. எனக்கு ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டீங்க, அதனால் கஷ்டம் வந்துட்ட பிறகு நன்மை தான் நடக்கும். புயலுக்கு பின்னே தான் அமைதி, அப்படி தான் வாழ்க்கையும் இருக்க போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல அமைதியான வாழ்க்கை நல்லபடியாக ஏற்படும். இதுதான் உண்மை. கண்டிப்பாக தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைச்சி நல்லா வந்துடுவீங்கன்னு சொல்லி, நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் நீர்நிலை அருகில் உள்ள முருகர் கோயில் போயிட்டு வரது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நீரில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கறதும் பிரதானமாக சொல்லப்படுது. அதையும் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யும், தீமை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.